நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? பிரபலமான அரசியல் தலைவர்களையா, இல்ல சினிமா நடிகரை ஃபாலோ பண்றீங்களா, இல்ல உலகத்துல பெரிய அளவுல சாதிச்சு காட்டுறாங்களே அந்த சாதனையாளர்களை ஃபாலோ பண்றீங்களா? கிறிஸ்தவன் சொல்ற நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? ஊழியக்காரர்களை அநேகர் ஃபாலோ பண்றீங்க. ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரா? சரி, அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சில ஊழியர்களை ஃபாலோ பண்றீங்க, தவறு கிடையாது. ஒரு மரத்தை அதனுடைய கனியினால அறியலான்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா நீங்க கனியை பார்க்க மாட்டேன்றீங்க. அவங்களுடைய பிரபலத்தை மாத்திரம் பார்த்து அவங்களுடைய பாடல், இசையில, மெசேஜ்ல மயங்கி அவங்கள ஃபாலோ பண்றீங்க. அது தவறான காரியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நீங்க ஃபாலோ பண்றவர் இப்படிதான் இருக்காரான்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் நல்ல கண்காணிப்பை விரும்புகிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். யாராலையும் அவன் குற்றவாளின்னு தீர்க்கப்படாதவனா இருக்கணும். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்னு சொல்லப்படுது. இன்றைய ஊழியர்கள் ஒரே மனைவியோட இல்ல, மனைவியை டைவர்ஸ் பண்றது, அடுத்த இன்னொரு காதலி, இன்னொரு உறவுகள், தப்பான காரியங்களில் ஈடுபடுகிறவங்க ஊழியக்காரவங்க கிடையாது. ஏன்னா நம்ம இப்பதான் சொன்னோம், அவருடைய கனிகளினால, அவருடைய வாழ்க்கையின் சாட்சியினாலதான் அவர்களை நாம அறிந்து கொள்ள முடியும். 3வது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். 4வது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். 5வது யோக்கியமானவர்களா இருக்கணும். அயோக்கியமான காரியங்களை அவங்க செய்யக்கூடாது. திருட்டு, அடுத்தவங்க ஏமாத்துறது. சில நேரங்கள்ல பாக்குறோம், ஒருத்தரை பத்தி, ஒரு ஊழியக்காரரை பத்தி ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, ஊழியக்காரன் பேர் சொல்லி லட்சக்கணக்கில் என்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஊழியக்காரங்க லிஸ்ட்லயே வரக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அந்நியர்களை உபசரிக்கிறவர்களா இருக்கணும். அப்புறம் போதகம் பண்ணுகிறதுல தடுமாறி கள்ள போதனை பண்றது, தவறான போதனை பண்றது, தெளிவு இல்லாம பண்றது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. போதக சமர்த்தனா அவங்க இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் சில காரியங்களை கூட சொல்லுறது, அவன் உண்மை உள்ளவனா இருக்கணும், நிதானமா இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும். அதுக்கப்புறம் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா அவன் இருக்கக்கூடாது. மதுபானம் குடிக்கிறவனா அவன் இருக்கக்கூடாது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரிகிறவனா அவன் இருக்கணும். தன் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்கணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் குடும்பங்களை விட்டுட்டு ஊழியம்னு சொல்லிட்டு தவறான பாதையில ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க பின்னாடி அவங்கள நான் ஃபாலோ பண்றேன் நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரரை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். சகோதரர் ஜான் ஜபராஜ் பத்தி தான் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க இன்னைக்கு வந்து சில கேஸ்களை மாட்டி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. நீங்க மட்டும் தவறே பண்ணலையா, ஊழியர்கள் தவறு பண்ணுகிறதே இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. தவறு பண்ணிட்டாங்க, தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. மீண்டும் ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும். ஆனா அந்த சகோதரர் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, இன்னும் மனைவியோட போய் அவங்க சேரல. அவங்க நான் செய்கிறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறான பாதையே தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேற ஒருவரை திருமணம் பண்ண திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாமளும் இந்த சோசியல் மீடியா மூலமா நம்ம பாக்குறோம். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். அவருடைய சொந்த பர்சனலை நம்ம போய் பார்க்கல. ஆனா வெளியில வர விஷயங்கள், அவர் வந்து நற்சாட்சி பெற்றவரா இல்ல, குற்றச்சாட்டப்படாதவரா இல்ல, அவரை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் போறீங்க. நீங்க இயேசுவை நோக்கி நீங்க உங்க பயணத்தை தொடரணுமா, ஊழியரை நோக்கி உங்க பயணத்தை தொடரணுமா? ஆண்டவர் சொல்றாரு இல்ல, வேதவசனம் சொல்லுகிறதுல எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற பாரமான யாவற்றையும் தள்ளிட்டு, நெருங்கி சுற்றி வருகிற பாவத்தை எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு, நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துலதான் நம்ம ஓடணும். யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பார்த்து நம்ம ஓடணும், நம்ம பயணத்தை தொடரணும்னா இயேசுவை நோக்கி தான் நம்ம தொடரணும். அப்பதான் நமக்கு பரம காணான் என்கிற பரலோகம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஊழியர்களை பார்த்து, ஊழியர்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். ஆனா பண ஆசையோடு இன்னைக்கு அநேகர் அலைந்து கொண்டு இருக்காங்க. விபச்சார புத்திகள், வேசித்தன புத்திகள், இந்த மாதிரியான வாழ்க்கையில சாட்சி இல்லாத ஊழியர்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நரகத்தை நோக்கி தான் போக வேண்டி இருக்குமே தவிர, உலகத்துல ஆகா ஓஹோ அவங்களுக்கு பின்னாடி போறது, அவங்களுக்காக சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும். ஆனா நிச்சயமா மரணம் ஒரு நாள் நம்ம சந்திக்கும். இல்ல தேவன் ஒரு நாள் நம்ம கூட்டி கொண்டு போக வருவார். அன்னைக்கு தெரியும் நீங்க ஃபாலோ பண்ணது யார. உண்மையானவர்களை ஃபாலோ பண்ணீங்களா, பரலோகத்தை போக போறீங்களா, இல்ல ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்நியர்களுக்கு நியமித்திருக்கிற காரியத்துக்கு நீங்க போக போறீங்க. பரலோகம் வேணுமா, இல்ல நம்ம விரும்பாத அந்த நரகம் என்ற இடம் வேணுமா? நாம தாங்க முடிவு எடுக்கணும். நீங்க ஃபாலோ பண்றவங்களை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க, ஊழியர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. ஊழியர்களும் மனுஷங்க தான், விழுந்து எந்திரிக்கிறவங்க எல்லாரையும் நம்பாதீங்க. அவங்களுடைய சாட்சியை பாருங்க, அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றையில இருந்து நீங்க ஏசு கிறிஸ்துவை நோக்கி ஃபாலோ பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க. அவரை நோக்கி உங்க பயணத்தை தொடருங்க. ஆமென்.